ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். இன்று மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். பிப்ரவரி 24 மாசி மாத அஷ்டமி. அஷ்டமி என்றாலே பைரவரின் ஒரு நாளாக இருக்கும். அதிலும் இன்று இரவு நேரம் பைரவரின் அருள் நேரடியாக இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். இன்று இரவு நாம செய்யக்கூடிய ஒரே ஒரு தீப வழிபாடும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமும் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு சக்தியானது கொண்ட ஒரு இரவாக இருக்கும். எனவே இன்று இரவு நம்ம பைரவரை மனதார அளித்தாலே கடன் தடைகள் எதிரிகள் கஷ்டங்கள் எல்லாமே நிமிடத்தில் விலகிவிடும். அந்த அளவுக்கு சக்தியானது இன்று இரவில் இருக்கும். எனவே இந்த ஒரு இரவை நம்ம பயன்படுத்திக் கொள்வது நமக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை மாசி அஷ்டமி. இரவியோட சக்தி. இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி என்பது 8 வகை கிரக தடைகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதிலும் இரவு பைரவரின் நேரமாக அழைக்கப்படக்கூடிய இரவு 10:30 மணியிலிருந்து இரவு 1:30 மணி, இது பைரவரின் யோக நேரம். இந்த ஒரு நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எதிர்ப்புகள் சாம்பலாக மாறிவிடும். தீய சக்திகளானது விலகும். வீட்டில் சுப பலன்களானது அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் திறந்து பண பிரச்சனைகள் மெலிதாக மாறிவிடும். அதிர்ஷ்டம் தொடர்ச்சியாக கிடைக்கும். இது சாதாரண நாளாக இருக்காது. இது பைரவரின் விண்ணூலக கதவு திறக்கப்படக்கூடிய ஒரு இரவாக இருக்கும். எனவே இந்த இரவு நேரத்தில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். இன்று இரவு பைரவருக்கு ஒரு சிறப்பு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்ற வேண்டும். இதற்கு தேவையான பொருட்கள்: கருமிளகு 8, கருப்பு சனம் எண்ணெய், இல்லை அப்படின்னா எள்ளெண்ணெய் இருந்தால் போதுமானது. ஒரே ஒரு சிறிய வெள்ளை திரி, கருப்பு நிற தீப கலசம். இது இல்லை என்றில் சாதாரணமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். சிறிதளவுக்கு கற்பூரம், இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது இரவு 10 மணிக்கு நீங்கள் குளித்து கொண்டு சுத்தமாக இருக்க வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமைதியாக அமர்ந்து கொண்டு தயவு செய்து மெதுவாக பைரவரின் நாமத்தை நினைத்தபடி தீபத்தில் எண்ணெயை ஊற்றி எள்ளெண்ணெயை ஊற்றி கருமிளகை 8 எண்ணெய்க்கை போட்டு விடுங்கள். திரியை அமைத்து தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம்: கால பைரவரை எனது வாழ்வின் இருளானது அகற்றி தாரும். இதை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீபம் அஷ்டமி இரவில் ஏற்றினால் வீட்டின் துரதிர்ஷ்டத்தை எரித்துவிடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு இன்று நீங்க கூற வேண்டிய பைரவருக்கு இன்று நீங்க கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு தீபத்தினால்தான் அவ்வளவு சக்தியானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க பைரவருக்கு கூறினால் போதும். இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் கிரீம் கால பைரவாய நமகா. ஓம் கிரீம் கால பைரவாய நமகா. அந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது பைரவரின் திருவுருவம் உங்கள் முன்பு நின்று ஆசீர்வதிப்பதை நீங்கள் கற்பனை செய்து கொண்டு கூற வேண்டும். இந்த மந்திரத்தை கூற வேண்டிய முறை: தீபத்திற்கு முன்பு அமர்ந்து கொண்டு உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் மெதுவாக ஒன்றிணைத்துக் கொண்டு உங்கள் உள்ளங்கையை பார்த்து கொண்டே ஆழமாக மூச்சை இழுத்து விட வேண்டும். பின்னர் மெதுவாக மந்திரத்தை சொல்ல வேண்டும். உங்களை உள்ளங்கையை பார்க்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? உள்ளங்கையில் லக்ஷ்மி, சரஸ்வதி, கோவிந்தன் சக்தி அதிகமாக இருக்கும். பைரவரின் மந்திரம் அந்த சக்தியோடு சேரும்போது உங்களுடைய வாழ்க்கையே நேரடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது 18 முறைகளாவது நீங்க கூறி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எத்தனை முறைகள் சொன்னாலும் அது உங்களுடைய மனத்திற்கு தூய்மையை சேர்த்து வந்து கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முழுமையாக அகற்றிவிடும். இதுவரை வாங்கிய பணம், கொடுத்த பணம் எதுவாக இருந்தாலும் பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீராத ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகளானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.